ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெட் பேப்பர் 2 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டெட் பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வெளியாகி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்வர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தினுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதோட ரிசல்ட் அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 94% வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த 94% தோல்வி அடைஞ்ச காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6% தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப், அதாவது கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 82 அந்த சம்திங் இருக்குது. பட் ஆனால் பாஸ் பண்ணவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6% தான் அப்படின்னு இருக்கக்குள்ள எப்படி இதை நீங்கள் நெக்ஸ்ட்டு வேலைவாய்ப்புக்கு ஈடுபடுத்துறது, டீச்சர்ஸை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கவர்மெண்ட் சைடுலேருந்து யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இப்போ போனஸ் மதிப்பெண் ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க தேர்வு எழுதினவங்க. போனஸ் மதிப்பெண் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 சம்திங் அந்த மார்க் வந்தது அப்படின்னா போனஸ் மதிப்பெண் ஒரு வேளை வந்தால் ஒரு 82 கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண் கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய தேர்வர்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதிகாரப்பூர்வமாக நமக்கு கிடைச்சிருக்க செய்தி என்னென்னா போனஸ் மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு ஒரு 50-50 வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வை ரத்து பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நியமன தேர்வு ரத்தாகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நியமன தேர்வு பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப எக்ஸாம் எழுதி ஃபெயிலாக போகிறதுக்கு நியமன தேர்வு இல்லாமனாச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி வைக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கினாங்க தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.